ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2025 எங்க தான் நடக்க போகுது, எப்பதான் நடக்க போகுது, நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாஸ்ல வந்துகிட்டு இருக்கு. என்கிட்ட கூட நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, அதை பத்தி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்களே, எது உண்மை எது பொய்னே தெரியலையே அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. எஸ், அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வார் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் மறுபடியும் வந்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அகைன் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான், இது எங்கே போய் எப்போ போய் எப்படி முடியுங்கிறது தெரியல. பட் ஏதோ பெருசாக காத்திருக்கு, எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்போம். ஓகே, சரி, இப்போ நம்ம அந்த ஐபிஎல்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த வார் மாதிரி டைமில் என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் வந்து எதுவும் இருக்கக்கூடாது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் நிறுத்தப்பட்டுச்சு. ஏன்னா ஐபிஎல் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அது வந்து பிளேயர்ஸுக்கும் சேஃப்டி கிடையாது, அங்கே போகிற ஆடியன்ஸுக்கும் சேஃப்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நிப்பாட்டினாங்க. பட் ஃபர்ஸ்ட் பிசிசிஐ என்ன அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு வாரம் டைம்ப்பா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து ஐபிஎல் வந்து ரெஸ்யூம் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ரீஷெடியூல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுதான் இனிஷியலா பேசி எடுத்த முடிவு. ஒரு வாரத்துக்கு ஐபிஎல் தள்ளி வைக்கப்படுதுங்கிறது தான் அறிவிச்சாங்க. ஓகே, பட் ஆனா இப்போ என்ன அப்படின்னா, இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு வாரத்தில் வந்து கண்டிப்பா ஐபிஎல் மறுபடியும் இது பண்ண முடியாது, ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து டீம்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. பிளேயர்ஸ் எல்லாரையும் அவங்களோட கண்ட்ரீஸுக்கு மூவ் ஆக சொல்லுங்க, அண்ட் இங்கே இந்தியன் பிளேயர்ஸை வந்து அவங்களோட வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஸோ இதை பற்றி நாங்கள் அப்டேட்ஸ் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளேயர்ஸை ஃபாரின் இதுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க, ஃபாரின் பிளேயர்ஸை. அண்ட் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் நியூசிலாந்தை சேர்ந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் இருக்காங்க, இன்னும் வேற கண்ட்ரில இருந்தெல்லாம் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, அந்த கண்ட்ரியில இருக்கிறவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்க திரும்பி வந்துருங்க, ஏன்னா வார் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால போகலாம் முடியாது. ஸோ அதனால நீங்க திரும்பி வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ ஒரு வாரத்தில் அவங்க திரும்பி மறுபடியும் வந்து அரேஞ்ச் ஆகி ஐபிஎல் ஆடுறதுங்கிறது சாத்தியமே கிடையாத ஒரு விஷயம். ஸோ ஒரு வாரத்தில் ஐபிஎல் திரும்பி ரெஸ்யூம் ஆகாது. ஸோ இன்னொருத்தங்க என்ன நியூஸஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஜூலை ஆகஸ்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ரெஸ்யூம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் அன்அஃபிஷியல் தான், அதுவும் வந்து கிடையாது. இங்கிலாந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட விருப்பம் ஒன்று தெரிவிச்சிருந்தாங்க. எஸ், இந்தியாவோட சூழ்நிலை இப்போ என்ன எப்படி இருக்குன்னு தெரியும், பட் ஐபிஎலோட இன்னும் ஒரு சில மேட்சஸ் இருக்குல்ல, அது வந்து இங்கிலாந்துல நடத்துங்க, இங்கிலாந்துல நடத்துனீங்கன்னா அது நல்லா இருக்கும், உங்களுக்கு தேவையான பிட்ச் எல்லாமே இங்க வந்து கரெக்டா கிடைக்கும். அதே நேரத்தில் இதுக்கப்புறம் இங்கிலாந்து டூர் இருக்குல்ல, ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் இங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க, அது கரெக்டா இருக்கும்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் படித்தேன். இதுக்கு இடையில வந்து இங்கே எப்படி ஐபிஎல் நடந்துகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி பிஎஸ்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து துபாய்க்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணாங்க. துபாய் அதை அக்செப்டும் பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி ஒரு 3-4 மணி நேரத்திலேயே இல்லை, எங்களால் இது வந்து நடத்த முடியாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஐபிஎல் 2025 யூஏஇல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஓகே, பட் அதுவுமே இப்போ கிடையாது. யோ, என்னையா காமெடி பண்ற, இங்கேயும் கிடையாதா, யூஏஇலையும் கிடையாதா, இங்கிலாந்துலையும் கிடையாதா, இப்பவும் கிடையாதா, அப்போ எப்போதான் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவில் இருக்கோம். என்னன்னா, இந்த வார் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, ஸோ நாடு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ இந்த வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போய் முடிய போகுதுங்கிறது தெரியல. ஏன்னா டெய்லி வேற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போதான் வாரை வந்து யூஎஸ் உள்ள தலையிட்டு முடிச்சாங்க. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க, பாகிஸ்தான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜம்மு மாதிரி இடத்துல இப்போ மறுபடியும் ட்ரோன் அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்குங்கன்னா இது இப்போ முடிகிற விஷயமே கிடையாது. ஸோ இந்த வார்லாம் முடிஞ்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயத்தையே யோசிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஐபிஎல் கிடையாது மக்களே, அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மேபி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கேப், எங்கேயாவது ஒரு விண்டோ இருக்கு, ஓப்பனில் இருக்கு, அப்போ இந்த வார் இந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லை, எல்லாமே செட்டில் டவுன் ஆயிடுச்சு, மக்கள் நார்மலாக ஆயிட்டாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னா அங்கே நடத்துவாங்க. அப்படி இல்லைனா இல்லை, ஏன்னா நீங்கள் வார் ஆரம்பிச்சா 1 நாள் 2 நாள்ல எல்லாம் முடியாது, வருஷ கணக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வாரத்தில் இந்த ஐபிஎல் ரீஸ்டார்ட் ஆகாது, ஒரு மாசத்துல ரீஸ்டார்ட் ஆகாது. யுஏஇ இந்த மாதிரி
கண்ட்ரீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் அங்கே போய் விளையாடுறதுக்கு கூட இப்போ அந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியா ரொம்ப முக்கியம், நாடு இப்போ இருக்கிற நிலைமையில இதெல்லாம் வேணாங்கிற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஐபிஎல் இப்போ கிடையாது, அதை நான் சொல்லிக்கிறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீமோட மொமெண்டத்தை டோட்டலாக காலி பண்ணும். ஒரு சில டீம்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிடலாங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அது எல்லாத்தையும் காலி பண்ணும். இது எனக்கு தெரியல, திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுறப்போ இந்த எப்படி சொல்றது, டிசி விஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்துச்சுல, எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேருந்து தான் அது வந்து திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அப்போ எப்படி ஃபார்மில் இருப்பாங்க, எப்படி மறுபடியும் மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்கும், அண்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தவங்க நல்லா விளையாடாமல் போகலாம், விளையாடாமலே ஒழுங்காக இருந்தவங்க திருப்பி ஃபார்முக்கு வரலாம். டோட்டலாகவே இவ்வளோ நாள் நடந்த இந்த ஒரு 2 மாதம் நடந்த ஐபிஎல்லையே மாற்றிடும் இதுக்கப்புறம் ஐபிஎல் நடக்கிறப்ப அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. 2021 சிஎஸ்கே கப் அடித்த வருஷம் கோவிட் ஹிட் ஆனிச்சு. அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் செப்டம்பரில் நடத்துனாங்க. ஸோ மறுபடியும் அங்கேருந்து வேற மாதிரி விளையாண்டாங்க நிறைய டீம். ஈவன் தோ கேகேஆர்லாம் குவாலிஃபை ஆகாத ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்போ திடீர்னு உள்ள வந்து அவங்க நல்லா ஆடி குவாலிஃபை ஆகி ஃபைனலே ஆடினாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய டீமோட மொமெண்டத்தை மாற்றுறதுக்கு நடக்கும். பட் ஐபிஎல் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஓரங்கட்டி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நம்ம இந்த இது பற்றிலாம் பேசுவோம். அண்ட் நம்ம சேனல் இது எல்லாமே கிரிக்கெட் ரிலேட்டட் சேனல் தான். இதுக்கப்புறம் நான் எப்படி வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இதுவாக சொல்கிறேன். ஏன்னா இங்கிலாந்து டூர் எப்படி இருக்க போகுது, அதோட ஸ்குவாடு, சிஎஸ்கேயோட அடுத்த இயர் ஸ்குவாடு, ஆர்சிபின்னு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எம்ஐயோட ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட் அடுத்த வருஷம் ரீட்டைன் ஆகுமா, இந்த மாதிரி கொஞ்சம் ஐபிஎல், அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட். இன்னொரு நியூஸ் கூட போயிட்டுருக்கு, ஏஷியா கப் நடக்காது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் டச் ஆன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுகிறதுக்கும். நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் வேற ஒரு சேனல் இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக, பொலிட்டிக்கலி தாண்டி இந்த வாழ்வியல் ரிலேட்டடாக பேசலாம், நிறைய பேரோட லைஃப் பற்றி பேசலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலி நம்ம இந்த ஜெயிச்சு பெருசாக ஆனவங்களோட கதையை தான் நம்ம கேட்டிருக்கோம். நம்ம ஊர்லேயே நமக்கு பக்கத்தில் இருந்த நிறைய பேரோட லைஃப் வந்து ரொம்ப இதுவாக போயிருக்கலாம், இல்லை அவங்க செமையாக ஜெயிச்சிருக்கலாம், அவங்களாம் ரொம்ப பெரிய ஆள் ஆகலைனாலும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனலாக இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச கதைகள் எவ்வளவோ நிறையா இருக்குது, நிறையா புக்ஸ் படிக்கிறோம், அதில் நிறைய கதைகள் இருக்குது. அந்த மாதிரி சும்மா டச் ஆன் பண்ணி சும்மா ஜாலியாக அப்படி ஒரு இதுவாக பேசலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஃபீல் லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து சந்திக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.